பெரியவர்கள் உங்களுக்கு சிக்கமாக வந்தோம் ஐயா. பெரியவர்கள் உங்களுக்கு சிக்கமாக வந்தோம் ஐயா. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் ஆரணியை சேர்ந்த ரோஜா நாடக மன்றம். ஆரணி ரோஜா நாடக மன்றத்தின் உரிமையாளர் தேடக்கூடியவர் ஆரணியை சேர்ந்த பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய உயர்திரு டாக்டர் டி ஆனந்தன் அவர்கள். நாடக கதை ஆசிரியர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஆரணியில் வீட்டிற்கும் அன்பின் அடையாளமாக திகழக்கூடிய ஆர் பிரகாஷ் அவர்கள். அவருடைய துணை ஆசிரியர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் உயர்திரு மானாவரத்தை சேர்ந்த திரு பாபு அவர்கள். சிறந்த நாடக மன்றங்களுடைய நாடக அமைப்பாளராக திகழக்கூடியவர் டாக்டர் டி ஆனந்தன் அவர்கள். மாபெரும் கூட்டமாக வீட்டிற்கும் இந்த கூட்டத்தில் மத்தியில் அமைக்கப்பட்ட இந்த தெய்வீக மேடைகளில் அனைத்து ஐயப்பமார்களுடைய சார்பாக இந்த புனிதமான மேடைகள் ரோஜா நாடகமன்ற கலைக்குழுவினரால் நடத்தவிருக்கும் நாடகத்தின் தலைப்பு என்னவென்றால் பத்மாசூரன் வதை என்னும் ஐயப்பன் பிறப்பு. பத்மாசூரன் வதை என்னும் ஐயப்பன் பிறப்பு. பத்மாசூரன் வதை என்னும் ஐயப்பன் பிறப்பு. பத்மாசுரன் வதை என்னும் ஐயப்பன் பிறப்பு என்ற நாடகத்தை எங்கள் சிற்றறிக்கைகள் நடத்த முன்னுகிறோம். இந்த நாடகத்தில் எந்த விதமான குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் தங்கள் வீட்டு குழந்தைகளை அறியாமல் செய்த தவணை எப்படி அன்பான முறை திருத்துவதற்கு நல்வழி வகுத்து கொடுக்கிறதோ அதேபோல் எங்களையும் உடன்குறவா சகோதராக நினைத்து இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் ஏற்படும் எப்படியாக ஏற்படும் அப்பேதனை மறப்போம் மன்னிப்போம் நமக்கு சார்ந்தோடு விளங்கக்கூடிய நீங்கள் தயவு செய்து கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தாமல் இருந்து அமைதியான முறையில் நாடகத்தை பார்க்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுதலை விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.